a nation in upholding and safeguarding the mother language. BJP continues to push the three-language policy. Yet, when the Prime Minister was here yesterday in Madurai, he spoke in English. The same Prime Minister who's almost in every previous meeting addressed all the gatherings in Hindi chose to speak in English here. That is Tamil Nadu. When a language disappears, the culture too disappears with it. Tamil Nadu will never allow that to happen to Tamil. BJP pretend that they want to eradicate corruption. These fascists misuse CBI, ED, income tax for their political gain. The Dravidian movement has taught us to stand against injustice, no matter the consequences. I say this with pride. We belong to the Dravidian stock. நீங்க தேர்வு செய்தது விளையாட்டுத்துறை. ஏன் நீங்க ஸ்போர்ட்ஸ் நீங்க தேர்வு செய்தீங்க? இதுல எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க? இன்னும் என்ன விதமான மாற்றத்தை கொண்டு வரணும்னு நான் ஸ்போர்ட்ஸ் மட்டும் கவனிக்கலைங்க. ஃபார் இன்ஃபர்மேஷன், எஸ்பிஐன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது அரசனுடைய எந்த துறையினுடைய எந்த ரிவ்யூ மீட்டிங்கும் எஸ்பிஐ டிபார்ட்மெண்ட் நடத்தலாம். இந்த துறையில் நான் அமைச்சராக இருக்கிறதுனால இந்த 3.5 வருஷத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நான் குறைந்தது 3 முறை பயணம் செஞ்சுருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வர சொல்லி, மக்கள் பிரதிநிதிகள் வர சொல்லி, ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன ஒர்க்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அது அந்த அளவுக்கு நடந்திருக்கு, அந்த மாவட்டத்திற்கு வேறு என்ன தேவைப்படுது, அங்கே இருக்க எத்தனை மனுக்கள் வந்திருக்கு, இப்படி அந்த ஆய்வுக் கூட்டங்களையும் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இன்னொன்று, மகளிர் சுய உதவி குழுக்கள். அது இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த துறையும் வச்சுருந்தாரு. 4.5 லட்சம் சுய உதவி குழுக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60 லட்சம் மகளிர் சுய உதவி குழுவில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நாங்கள் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்கிறோம், நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்குறோம். ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சென்ற அதிமுக அரசில் 10 வருஷத்தில் அவங்க ஒதுக்குனது 380 கோடி ரூபாய். ஆனால் இந்த 4 வருஷம் 10 மாதங்களில் இந்த அரசு ஒதுக்குனது கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய். மதுரையில் அதிமுக சார்பாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் அதிமுகவினர் பெரியாருடைய படத்தை வச்சிருந்தாங்க. திரு ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி பெரியாருடைய படத்தை அங்கிருந்து எடுக்க சொன்னாங்க. அதையும் கேட்டு அடிமை கூட்டம் அங்கிருந்து எடுத்துட்டு பாஜகவுடைய சின்னத்தை அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அதனால நான் அடிக்கடி சொல்வதுண்டு, முரட்டு தொண்டர்களை பார்த்திருப்பீங்க, முரட்டு பக்தர்களை பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இந்தியாவே ஒரு முரட்டு அடிமையை தமிழ்நாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய உருவத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கு. நான் சில நாட்களுக்கு முன்பு இளைஞரணியினுடைய மாநாட்டில் பேசும்போது சொன்னேன், எங்களை எல்லாம் அதிமுக மாதிரி நினைச்சிட்டு சிபிஐ, இடி, ஐடின்னு வச்சு மிரட்ட பாக்குறீங்க. நீங்க இடி இல்ல, மோடியை பார்த்தும் திமுக கூட்டம் பயப்படாது அப்படின்னு பேசியிருந்தேன். நேற்று அதை குறிப்பிட்டு ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் பேசுறார், என்னை பார்த்து யாரும் பயப்பட வேணாம், பயப்படத்தக்க ஆள் நான் கிடையாது அப்படின்னு பேசினார். நான் சொல்வதெல்லாம், எங்களுக்கு இந்த பதிலை சொல்ல தேவையில்லை. ஒன்றிய பிரதமர் அவர்களே, உங்களுடைய கூட்டத்தில் உங்களை திரும்பி உங்க கூட உட்கார்ந்து இருக்கிறார், அந்த கூட்டத்துக்கிட்ட நீங்க சொல்லுங்க, பயப்பட வேணாம்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுடைய தலைவர் இருக்கிறார், திமுகவுடைய தொண்டர்கள் இருக்கிறோம், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நாங்கள் இருக்கின்றோம்.